வணக்கம். நான் உங்கள் நண்பன் விஜய். நம்ம எல்லாமே சாம்சங் கம்பெனி பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவங்க நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற மெமரி கார்டிலேருந்து டிவி வரைக்கும் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். சாம்சங் கம்பெனியோட ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஒரு 240 பேருக்கு கேன்சர் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் 16 வகையான கேன்சர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 240 பேரில் 80 பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற நியூஸ் கிடச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட சாம்சங் ஒரு வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு டைம் 4 கேமரா வச்சு ஒரு மொபைல் மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ டெக்னாலஜியில் கான்சென்ட்ரேட் பண்ணுற அவங்க அந்த டெக்னாலஜிக்கு காரணமாக இருக்கிற அந்த மக்களையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். இதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஒன்லி அவங்களோட டார்கெட்டை மட்டும்தான் நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இருக்கிற எல்லா மக்களையும் பிடிச்சி அவங்க டார்கெட்டுக்காக தள்ளிகிட்ருப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்க அங்கே ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, அது எதுவுமே அவங்க மேக்ஸிமம் கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் எதுக்காக மேக் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஆதங்கமாக இருந்துச்சு இதை சொல்லணும் அப்படின்னு, அதுக்காக தான் மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது ஒரு கம்பெனியை ஓன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு உங்கள் எம்ப்ளாயீஸை நீங்கள் அந்த எம்ப்ளாயீஸ் இடத்துல இருந்தால் எப்படி உங்களை உங்கள் பாஸ் ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.